நடிக்கிறது இது மட்டும்தான் கலை அப்படின்னு நினைக்கிறோம், வரைகிறது இதெல்லாம். அதையும் தாண்டி நமக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது ஒரு மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நமக்கு இப்போ ஒரு விஷயம் தெரியுது, அந்த விஷயத்த நான் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கும், கேட்குறவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். எப்பொழுது உணர்வு பூர்வமாக அதை வெளிப்படுத்தும் போது. அப்படி உணர்வு பூர்வமாக நம்மக்கிட்ட அவங்களுடைய அந்த உணர்வுகளை ஷேர் பண்ண வர்றாங்க நம்மளுடைய மாணவிகள். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் பார்த்துக்கலாம். இது ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தான். ஒரு அம்மாவுக்கு குழந்தையும் இல்லை, ரொம்ப நாளாக ஒரு 2 வருஷமாவே குழந்தை இல்லை. ஸோ ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் நெய்பர்ஸ் எல்லாருமே அந்த அம்மாவை ரொம்ப கலாய்க்கிறது, குழந்தை பேசுறது இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹீட் ஆகுது. இருக்கிற கோவில் எல்லாம் பரிகாரம் எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ அப்படி போகும்போது ஒரு கோயில் போகும்போது ஒரு பழங்காலத்து சித்தர் சொல்கிறாங்க, நான் சொல்கிற ஒரு கோயில் மட்டும் நீ போ, நீ எவ்வளோ கோயில் போகிற, எவ்வளோ பரிகாரம் பண்ணுற, நான் சொல்கிற ஒரு கோயில் மட்டும் போ, அதுவும் ஒரு 8 கிலோமீட்டர் தான் உங்கள் ஊர்லேருந்து முட்டி போட்டு நீ போகணும். அது ஃபுல்லாக நீ நம்பிக்கை, நீ நம்பணும் அந்த கோவில் நான் போகிற வேலை எனக்கு நடக்கணும் அப்படின்ட்டு நீ முட்டி போட்டு நீ அந்த 8 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு அந்த சித்தர் சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் யோசிக்காம சரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு காலையில் வெள்ளிக்கிழமை அதுமா நல்லா குளிச்சுட்டு காலையில் ஒரு 6 மணியில் முட்டி போட்டு அவங்க வீட்டில் இருந்தே முட்டி போட்டு அந்த கோயிலுக்கு போகிறாங்க. ஒரு 8 கிலோமீட்டர் ரெஸ்ட் எடுத்து அந்த 8 கிலோமீட்டரும் முட்டி போட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ஊரில் போய் பார்த்தா அது ஊரும் இல்லை, அது கோயிலும் இல்லை. ஸோ ஆனால் அவங்க போய் பார்த்தா அவங்களுக்கு முடியல, ஏன்னா 2 வேளையும் சாப்பிடல. அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே போகிறாங்க, முட்டி போட்டு 8 கிலோமீட்டர் ஒரு நாள் ஃபுல்லாகவே போகிறாங்க. ஸோ நைட்டு போய் பார்த்தா அந்த ஊரும் இல்லை, அந்த கோவிலும் இல்லை. ஸோ மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க இன்னும் அன்கான்சியஸாகவே இருக்கிறாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துமே. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மா ஸோ நினச்சி பார்க்குறாங்க, சித்தர் சொல்கிறது நினச்சி பார்க்குறாங்க. ஸோ அந்த சித்தர் ஒரு வார்த்தையை மட்டும் ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருக்குது, நம்பிக்கை. நீ நம்பணும், நடந்த மாதிரி நீ நம்பி, நீ ஒவ்வொரு நிமிஷமும் நீ அதை நம்பி நீ அந்த முட்டி போட்டு எனக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நம்பிக்கையோடு அவங்க போனாங்க. நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு போனாங்க. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸோ கான்ஃபிடென்ஸ். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வேறு யாராலையுமே தர முடியாது. அது நம்ம நடந்த மாதிரி நம்பணும். நம்ம கடவுளை நம்பலாம், நேச்சரை நம்பலாம், நம்மளே கூட நம்பலாம். நடந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம நம்பணும் அப்படின்னா அது கண்டிப்பாக எல்லாமே சேர்ந்து நமக்கு தமிழ். ஸோ கான்ஃபிடென்ஸ். வீரமங்கை வேலுநாச்சியாரை பத்தி பேச போறேன். வீரமங்கை வேலுநாச்சியார் ராமநாதபுரத்துல பிறந்த ஒரு இளவரசி. அவங்களோட அப்பா தனக்கு பையன் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பொண்ணுக்கு வாள் பயிற்சி, வில் பயிற்சி, குதிரையோட்டம் இந்த மாதிரி பல்வேறு கலைகளை அவங்க பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இது இல்லாம அவங்களுக்கு தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு இந்த மாதிரி பல மொழிகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த ராணிய ரொம்ப பெரிய ஒரு வீரமான ஒரு ஆளா அவங்க வளர்த்தாங்க. அவங்கள சிவகங்கையில இருக்க முத்துவடநாத தேவருக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்த அந்த கட்டத்துல பிரிட்டிஷ் ஆளுங்க அவங்கள எதிர்த்து ஒரு போர் புரியுறாங்க. அந்த போர்ல முத்துவடுகநாதர் இறந்துடுறாரு. தன்னோட கணவர் இறந்துட்டாருங்கிற அந்த கவலைய, சோகத்தை கட்டுப்படுத்த முடியாத வீரமங்கை வேலுநாச்சியார் அழுகாம கையில வாள் ஏந்தி போருக்காக தயாராகிறாங்க. சுமார் 7 வருஷ காலம் ஹைதர் அலி கிட்ட உதவி கேட்டு ஒரு காட்டுல இருந்து 8 வருஷமா தன்னோட சேனையை திரட்டி அவங்க கிட்ட போர் செய்யறதுக்காக முடிவு பண்றாங்க. அந்த போருக்கு போறப்போ தனக்கு தெரிஞ்ச அத்தனை கலைகளையும் அவங்களுக்கு சொல்லி தராங்க. வேலுநாச்சியாரோட படையில பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி இருந்து அவங்களுக்கு நிறைய கலைகள் சொல்லி கொடுத்தாங்க. தன்னோட போர் புரியிற காலம் வர்றப்போ குயிலிங்கிற ஒரு பெண் தன்னை தானே எரிச்சுக்கிட்டு